5 அல்லது 11 சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் அந்த காதல் வெற்றியாக கன்வெர்ட் ஆயிரும். கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து ஒரு நல்ல ரெக்கக்னேஷன், தொழில் சார்ந்து ஒரு நல்ல முன்னேற்றம், அந்த மாதிரியான அமைப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது. தொட்டதெல்லாம் முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள உங்களை கொண்டு போயிடும். 2, 4, 7, 10 சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடக்கின்றது என்றால் இன்னும் சிறப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் வர வேண்டி இருக்கு, பெண்டிங் இருக்கு, வராமல் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் முயற்சிங்க. அந்த பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் சார்ந்து இன்னும் நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்றுத்தரும் அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பான அமைப்பு. ஜாதக ரீதியாகவும் 5ஆம் இடமோ 11ஆம் இடமோ 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடைபெறுமானால் இந்த காலகட்டம் இன்னும் நல்ல மேன்மைகளை எல்லாம் உங்களுக்கு பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அன்பு நேயர்களே, நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சனி பகவானினுடைய பெயர்ச்சிக்கான பலாபலன்களை பார்க்க இருக்கிறோம். இப்போதானங்க சனி பயிற்சி ஆனார், மீண்டும் பயிற்சி ஆகிறாரா அப்படின்னா அப்படி கிடையாது. சனி பகவான் ஏற்கனவே மீன ராசிக்குள்ளாக திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பெயர்ந்து விட்டார். தற்பொழுது அவர் பயண கதியில், அதாவது பயணத்தினுடைய பாதையில் பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு தோற்றம், அதை வக்ர நிலை அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்லுவாங்கங்க. அதாவது சூரியனுக்கு 9ஆம் இடம் வரைக்கும் 5ல் ஆரம்பித்து 9 வரைக்கும் ஒரு கிரகம் அமருகின்ற பொழுது அது வக்ரம் பெறும். ஆகையினால கிட்டத்தட்ட இந்த சனி பகவானும் அதே நிலையினை தற்பொழுது அடைகின்றார். இந்த நிலை பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதி துவங்கி நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரையிலும் கிட்டத்தட்ட 4.5 மாத காலகட்டம் வக்ர நிலை பெறுகின்ற ஒரு அமைப்புகளில் சனி பகவான் தற்பொழுது அமருகின்றார். சனி பகவானினுடைய இந்த வக்ர நிலையின் காரணமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார பலன்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான ஏற்றங்கள் உண்டு, எங்கு கவனமாக இருக்க வேண்டும், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை தான் தற்பொழுது நம்ம பார்க்க இருக்கோம். எப்போவுமே இந்த கோச்சார பலன்கள்ங்கிறது ஒரு 10%. அதனால் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் நடக்கின்ற தசாபுக்திகள் ரொம்ப முக்கியம். நம்ம இதை கேட்டுட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு அப்படியே துள்ளிடுறதும், ரொம்ப நெகட்டிவாக இருக்குன்னு டவுன்ஃபால் ஆகிடுறதும் கூடாது. அப்போ எதுக்குங்க இது சொல்கிறதுன்னா ஒரு கைடன்ஸுக்காக, அவ்வளவுதான். உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியும் நன்றாக இருந்தால் மிக சிறப்புங்கிறத மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? சரிங்க நண்பர்களே, இந்த சனியினுடைய வக்ர பெயர்ச்சி அடுத்த 4.5 மாதங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது வாருங்கள் பார்த்து விடலாம். கன்னியாராசி அன்பர்களே, கன்னிக்கு 7ஆம் இடத்திலே ஏற்கனவே அமர்ந்திருக்கிற சனி பகவான் 7லே சப்தம கேந்திரம் அப்படின்னு சொல்லி அதற்கு பேருங்க, அந்த கேந்திரத்தில் வக்ர நிலை பெறுகிறார். 7லே சனி பகவான் திக்பலம் பெறுகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம். 5க்கு அதிபதி 7ஆம் இடத்துல திக்பலம் பெறுறதுங்கிறது மிகப்பெரிய யோகம். சரிங்களா? ஏன்னா இந்த ராசிக்கு யோகாதிபதி ராசியை பார்க்கிற ஒரு நிலையில திக்பலம் பெறுகிற வலு பெறுகிறார். இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு. அந்த நிலையில இந்த காலகட்டம் முதல் அமைப்பாக திருமணம் அமையறதுல ப்ராசஸ்ல சின்ன சின்ன நிறை குறைகள் இருந்தாலும், கசப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி திருமண அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படியும் 7ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ அல்லது 5ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுகின்றது என்றால் 2, 7, 11 அல்லது 5 இது சார்ந்து எது சார்ந்து தசாபுக்தி நடந்தாலும் சரி, 5 அல்லது 11 சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் அந்த காதல் வெற்றியாக கன்வெர்ட் ஆயிரும். கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து ஒரு நல்ல ரெக்கக்னேஷன், தொழில் சார்ந்து ஒரு நல்ல முன்னேற்றம், அந்த மாதிரியான அமைப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது. தொட்டதெல்லாம் முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள உங்களை கொண்டு போயிடும். 2, 4, 7, 10 சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடக்கின்றது என்றால் இன்னும் சிறப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் வர வேண்டி இருக்கு, பெண்டிங் இருக்கு, வராமல் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் முயற்சிங்க. அந்த பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் சார்ந்து இன்னும் நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்றுத்தரும் அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பான அமைப்பு. ஜாதக ரீதியாகவும் 5ஆம் இடமோ 11ஆம் இடமோ 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடைபெறுமானால்
இந்த காலகட்டம் இன்னும் நல்ல மேன்மைகளை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதே போல் புத்திர பேருக்கும் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பு. குழந்தை இல்லாத தம்பதியர்கள், குழந்தைக்காக முயற்சி செய்துக்கிட்டு இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல மேன்மையான ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது கன்னியாராசினியர்களுக்கு. அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள் கிட்டும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் 5க்கு அதிபதி 7ஆம் வீட்டிலே அமர்வது அப்படிங்கிறது உங்கள் பிள்ளைகள், நீங்கள் வயதான கன்னியாராசினியர்களாக இருக்கீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலை, என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை, என் குழந்தைக்கு குழந்தை இல்லையா அப்படின்லாம் நீங்கள் ஏதாவது சிரமப்பட்டிருந்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். அதாவது உங்கள் குடும்பத்தில் 2ஆம் இடமோ 11ஆம் இடமோ 4ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உங்கள் குடும்பத்திலேயே உங்களுக்குன்னு இல்லை, பிறருக்கு சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன விதத்தில் சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மீக அமைப்புகளில் இருக்கிறவங்க, மந்திர உபதேசம் செய்கிறவங்க, உபாசனை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வ சித்தி அல்லது மந்திர சித்தி கிடைக்கக்கூடியது மாதிரியான வாய்ப்புகள் சற்று அதிகம் கன்னியாராசினியர்களுக்கு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அன்பர்களே, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் ஜாதக ரீதியாகவும் 5ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடந்தால் நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதே போலங்க, இந்த 7ஆம் இடத்துல எப்பெல்லாம் ஒரு கிரகம் பலம் பெற்று நிற்கிறாரோ, சொந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஓகே, வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு அது சூப்பர். அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்கள்ல இருக்கீங்கன்னா வருமான ரீதியாக ஒரு நல்ல ஏற்றத்தை அது பெற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் வெளிநாட்டு வருமானத்திற்கு மிக மிக சிறப்பு. 2, 11, 4 இந்த 3ல் எந்த பாவகம் சார்ந்து தசாபுக்தி நடந்தாலும் உறுதியாக அது மேன்மையை தந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க. சரிங்களா? அந்த விதத்தில் இது மிக சிறப்பு மிகுந்த காலகட்டம். ஸோ இந்த மாதிரி திருமணம், படிப்பு, காதல், குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்து, இந்த மாதிரியான ஒரு சில இடங்கள்ல, அதே போல் இந்த கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு அளவுக்கு தொழில் நகர்வு நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான சில பாவகங்களை மட்டுமே இந்த காலகட்டத்தில் வக்ரசனி இயக்குகிறார். ஸோ இப்போ நான் சொன்ன பலன்கள் சார்ந்து தான் உங்களுக்கு ஆசிலேஷன்ஸ் அமையும். சரிங்களா? சரி, இது 10% தான். நம்ம என்ன கற்றுனாலும் உங்கள் சுய ஜாதகப்படி இந்த சனி வக்ர பயிற்சி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அதை சொல்லுங்கள். அது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகப்படி உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்துங்க. ராசி கட்டம் இருக்க ராசி கட்டத்தை கையில் எடுத்துங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கன்னி வீட்டில் பிறந்திருக்கீங்க, அதுக்கு நேர் 7ஆம் வீடு மீன வீடு. அந்த மீன வீட்டில் உங்கள் சுய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள். உதாரணத்திற்கு அங்கே குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கும், நன்மை. சுக்கிரன் இருக்கிறாருன்னு வச்சுக்கும், நன்மை. தனித்த புதன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோம், நன்மை. இந்த மூவரில் எவர் அங்கு அமர்ந்தாலும் இந்த காலகட்டம் வக்ர காலகட்டம் 4.5 மாதம் நன்மை உறுதிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஒருவேளை அமர்ந்த அந்த ஏதேனும் ஒரு கிரகம் வக்ரமும் பெற்றிருக்கின்றது என்றால், சுக்கிரன் உதாரணத்திற்கு மீனத்தில் அமர்ந்திருக்கிறார், அவர் மேலே சனி போகிறார், அந்த சுக்கிரன் வக்ரமும் ஆயிருக்காருன்னா இந்த காலகட்டம் நல்ல வளர்ச்சியை தரும். திருமணம் முடிகிறது, சொத்து வாங்கிறது, கோல்டு வாங்கிறது. இப்போ குரு இருக்காருன்னா தொழில் வளர்ச்சி பெறுவது, புத்திர பாக்கியம் கிடைப்பது, நற்பெயரும் புகழும் கிடைப்பது, பண வரவு கிடைப்பதுன்னு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். இது ஜாதகத்தை வச்சு நன்மை செய்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறதுங்க. ஒருவேளை இது தீமையாக இருக்குமான்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே அமைப்பில் உங்களுக்கு மீன ராசிக்குள்ள சூரியன் இருந்தாலும் சரி, செவ்வாய் இருந்தாலும் சரி, ராகு கேதுன்னு பாவ கிரகங்கள் யாரேனும் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, ஆரோக்கியத்தில் பிரச்சனை, தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரி ஒரு தொந்தரவுகளை அதிகமாக வழங்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருங்க, அது ரொம்ப முக்கியம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் நன்மையை தருகின்ற நல்ல காலகட்டம். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.